ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்லமாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 தமிழ்மொழி வாழ்த்து. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 4 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. செகண்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தனை வினாவும் ஒரு சில கொஸ்டின்களை கேட்டிருக்காங்க. பாரதியார் தமிழை வன்மொழி என அழைக்க காரணம் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 ஆழிக்கு இணை. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 7 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 12 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன. செகண்ட் கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. எனது தாய்மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 இயற்கையை போற்றுவோம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினா பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இயற்கை போற்றத்தக்கது ஏன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பட்டமரம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது. தேர்டு கொஸ்டின் பட்டமரத்தின் கிளைகளுக்கு ஓமையாக கூறப்படுவது எது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 தமிழர் மருத்துவம் நேர்காணல். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை. தேர்டு கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோய்கள் பெருக காரணம் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 வெட்டுக்கிளியும் சருகுமானும்.
இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 37 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 மயங்குழிகள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மயங்குழி எழுத்துக்கள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ந ந ந ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும் முறையை கூறுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 41 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க. விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 46 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சான்றோருக்கு அழகாவது எது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பிரிது மொழிதல் அணி என்பது யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறளை சீர்பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டும் முக்கியம் தான். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 பாடறிந்து ஒழுகுதல். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 49 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. செகண்ட் கொஸ்டின் முறை பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 புத்தியை தீட்டு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 51 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் யாருடைய உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 பல்துறை கல்வி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 55 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் திருவிக்க சங்க புலவர்களாக குறிப்பிடுவர்களின் பெயர்களை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை. இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 ஆன்ற குடிப்பிறத்தல். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 59 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 வினைமுற்று. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 62 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் செகண்ட் கொஸ்டின் தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும். தேர்ட் கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 4 திருக்கேதாரம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 69 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 4 நாட்டுப்புற கைவினை கலைகள். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 74 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம். செகண்ட் கொஸ்டின் மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. தேர்ட் கொஸ்டின் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்
தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 4 எச்சம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 83 எடுத்துங்க. இதில் சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. தேர்டு கொஸ்டின் முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. ஃபோர்த்து கொஸ்டின் வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பக்கம் 86 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கடிதத்தை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 4 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 90 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது. ஃபோர்த்து கொஸ்டின் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் சொற்பொருள் பின்னொரு நிலை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 வளம் பெருகுக. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 93 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 கோணக்காத்து பாட்டு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 96 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் கொல்லிமலையை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 கொங்கு நாட்டு வணிகம். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 101 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சேரநாடு குறிப்பு வரைக. தேர்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. நிச்சயம் எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 காலம் உடன் வரும். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 107 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா காலம் உடன் வரும் கதையை சுருக்கி எழுத கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 வினையால் அமையும் தொடர்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 109 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தன்வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும் மாற்றங்கள் யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 6 சிங்கி பெற்ற பரிசு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 116 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிங்கிக்கு பரிசாக கிடைத்த அணிகலன்கள் யாவை. செகண்ட் கொஸ்டின் சிங்கன் தான் எதனை கண்டு அஞ்சுவதாக கூறினான். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் கலிங்க நாட்டாரும் கண்டிய நாட்டாரும் சிங்கிக்கு வழங்கிய பரிசுகள் யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 6 பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 121 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக. செகண்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ எனக்கு அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினால எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விலக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 ஒருவன் இருக்கிறான். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 126 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குப்புசாமியை நினைத்து கண்ணீர் விட்ட நிகழ்வை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 இடைச்சொல் உரிச்சொல். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 128 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொற்கள் எத்தனை வகைப்படும், அவையாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இடைச்சொல் என்றால் என்ன, இடைச்சொற்களின் வகைகளை எழுதுக. தேர்ட் கொஸ்டின், உரிச்சொல் என்றால் என்ன? இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் 129 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டுரை எது கொடுத்துருக்காங்க, நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கட்டுரை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 ஒன்றே குலம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 133 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை? செகண்ட் கொஸ்டின், மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 மெய்ஞான ஒளி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 135 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினா செகண்ட் கொஸ்டின், மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 அயோத்திதாசர் சிந்தனைகள். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 139 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாடு எப்போது அன்பையும் ஆற்றலையும் பெறும் என்று அயோத்திதாசர் கருதுகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசரின் இதழ்பணி பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 7 வேற்றுமை. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 148 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுவாய் வேற்றுமை விளக்குக. செகண்ட் கொஸ்டின், நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை? தேர்டு கொஸ்டின், உடனிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன? இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 154 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எது பெருமையை தரும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? தேர்டு கொஸ்டின், இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? ஃபிஃப்த் கொஸ்டின், பிரிது மொழிதல் அணி என்பது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 நோயும் மருந்தும். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 157 எடுத்துங்க. இதில் குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நோயின் 3 வகைகள் யாவை? செகண்ட் கொஸ்டின், நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை? இந்த 2 கொஸ்டின் இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 8 சட்டமேதை அம்பேத்கர். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 162 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக.
தேர்ட் கொஸ்டின் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 8 பால் மனம். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 166 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 8 புணர்ச்சி. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 169 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.